ஷே எப்பா நேற்றே போட வேண்டியது கணக்கு சட்டி வறுப்பு லேட்டாகி போச்சு. இப்போ காலையில் போடணும். இப்போ காலையில் பூரா வீட்டுகளில் 1000 2000 வாங்கி அங்கே போய் தட்டணும் இங்கே போய் தட்டணும் அப்படிங்கிற வெறியில் உட்காந்துருக்கு. வீடுந்தோறும் ஆதார கார்டில் ரொம்ப கிளியராக மாட்டி உட்காந்துருக்கான். மாளிகை கட்டியிருக்கேன், ஒரு மாளிகை இல்லாமல் 10 மாளிகை நான் கட்டி காலை 2 பிளந்து உட்காந்துருக்கான். பேப்பர் கணக்கு அது என்னன்னு கேட்காரு. சீட்டு விளையாட்டு பேப்பரா? அதுக்கு தான் அடி வாங்குவோம். எல்லாம் முட்டா குய்மரெல்லாம் நல்லா அறிவு இருக்கா? நல்ல அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இல்லை. இப்போ ஆதார கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணல எங்கே தள்ளுவாங்க? அது கடவுளால் தான் முடியும். புரியுதா? கோர்ட்டு ஒன்று கிடக்குன்னு இல்லை. கோர்ட்டிலேருந்து இராணுவ வானரப்படை வச்சு எல்லாம் சிட்டி கிராமம் பூரா மேப்பு அங்கே இருக்குது. எங்கே? கோர்ட்டில் இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டில் மேப்பு இருக்குடா. சிட்டி கிராமம் அந்த கணக்கு நீதிமன்றத்துலேருந்து எடுக்கையில் ஆம்பூட்டு உள்ளே போய் எங்கேடப்பா திம்ப கழிப்பா மோழ்வ. இதுதான் கணக்கு. இன்னைக்கு போடுறதில்ல கணக்கு. ஓட்டு முத்திரை போட போகிறல. இதுதான் உனக்கு கணக்கு. தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை. இல்லை ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம் நல்லா கேட்டுக்கோங்கடா. மதுரை மாவட்டம், நெல்லை மாவட்டம், எல்லா மாவட்டம் கைலாசத்தில் மாவட்டத்தில் தெக்குப்பாளையம் ராஜபாளையம் சட்டமன்றத்துக்கு நிற்கானோ எப்படி நிற்கும்? இப்போ 3வது கணக்கில் நிற்கும். என்ன கணக்கில் நிற்கும்? வீடுந்தோறும் 1000 ரூபா கொடுத்துருக்கான். குழல் ஊதி கொட்டு மேலே வாய்ச்சி போகிறான். அப்போ என்ன காரணம்? அடித்து வச்சுருக்கேன், குடோன் வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு தூசி. நான் அடுத்த தடவை உட்காந்தோம்னா ஒட்டை பூரா நான் மலையில் அள்ளிடுவேன், குளத்தில் அள்ளிடுவேன், பட்டா போட்டு பவர் போட்டு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற வெறியில் உட்காந்துருக்கான். ஒரு மாநிலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒருத்தன் இப்படி இருந்தானா 234 எம்எல்ஏவுக்கு நிற்கிறவன் மந்திரி முதலமைச்சர் கீழே வார்டு வரைக்கும் நிற்கிறவன் எப்படி நிற்பான்? நாக்கை கடிச்சிட்டு நிற்பான். இந்த 5 வருஷத்தில் அழிச்சிட்டியாடா பாய்ப்பேல. தமிழ்நாடு முழுவதும் நாக்கை கடிச்சு அழிப்பு. பூரா பொம்பளை பிள்ளைகளை கெடுப்பு. சாராய வியாபாரம், விஸ்கி வியாபாரம் பெரிய இதெல்லாம் ஒரு கூத்தடிக்காடா கொடுத்துருக்காரு கடவுள். ஏண்டா நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டால் அவங்க ஏதாவது நீதிபதி சேர்த்து கோர்ட்டார் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் கேட்டால் அமைதியாக போய்க்கோ. இல்லைன்னா அந்த விளையாட்டில் வந்துட்டு இருக்குது. சல்லி ரவுடி. இதுதான் ஓட்டு எலெக்ஷன் முத்திரை ஓட்டு கேட்கானா சல்லி ரவுடிஸ்தனம். புரியுதா? இந்த ரவுடி நெய்வோடு முடிஞ்சு வச்சு உன் ஓட்டு முத்திரை ஜன ஓட்டு முத்திரை இன்றைக்கியோட ரவுடி முடிஞ்சு வச்சு. என்ன காரணம்? 1000 ரூபா ரவுடித்தனமாக கொடுக்கான். ஓட்டு நீ போடலை, வீடுந்தோறும் நீ தப்பு பண்ணி வச்சுருக்க, எனக்கு ஓட்டு முத்திரை போடு, நான் இல்லைன்னா தூக்கி ஒன்று. இதுதான் ரவுடித்தனம். இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏ பூரா தொகுதியில் நிற்கிறோம் பூரா ரவுடித்தனம் புகையாக போயிடுச்சு. உன் குடும்பம் உள்ளே கொண்டு போய் நீ போட்ட நரகளில் படுத்து சாப்பிட்டு உருண்டு படுத்து கிடக்கணும். பூமி அழிச்சு வச்சுருக்கான்டா முட்டா பேல. விவசாயத்தை பூரா அழிச்சு வச்சுட்டு ஓடிதாங்க. ரவுடித்தனமா ரவுடியா தூக்கி போட்டு மேய்ச்சி போடார். முக்கால் சத்தியம்.